வெளியே போடா. அவன் அந்த சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சு குழந்தை உண்டன் போய் சொல்வேன். தேவசேனா உங்க குழந்தை தான், உங்க ரத்தம். டிஎன்ஏ ரிப்போர்ட் நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் தான். சொல்றது கேளுங்க. அந்த குழந்தை விஷயத்துல தப்பு பண்ணா படாத பாடுபட வேண்டியிருக்கும். ஜானகி போட்டோல தொங்குதே ஒரிஜினல் தங்கத்தாலி, அதை எடுத்துக்கிட்டு இத மாத்த போறேன். குழந்தைக்கு யார பிடிச்சிருக்குன்னு கை காட்டுதோ அந்த பொண்ணையே அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். வச்சுக்கோ, எப்படியோ ஒரு 10 சவரம் தேரும். அது நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொடுத்துட்ற. நீ மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத சைடு. அது நீ நடந்துக்கிற விதத்திலே இருக்கு. क्या गड़बड़ है? शैतान की बच्चा! बाप रे! देवसेना देवसेना
தேவசேனா பிரஷ் பண்ணிட்டு பாலை குடி. தேவசேனா பிரஷ் பண்ணிட்டு பாதாம் பால் குடி. சீக்கிரம் எந்திரி தேவசேனா, பிரஷ் பண்ணு. பால்ல புரோட்டீன் இருக்கு. பாதாம் பால்ல விட்டமின் பிளஸ் புரோட்டீன் இருக்கு. பாதாம் பால்ல ஃபேட் இருக்கு. பால்ல ஒன்னும் இல்ல. நான் சொல்றதான் கேட்கணும். இல்ல, நான் சொல்றத கேளு. என்னடி நீ சொல்றது ஏன் கேட்கணும்? ஏய், நீ என்னடி சொல்றது? தேவசேனா நான் சொல்றதான் கேப்பா. நீ சொல்றது ஏன் நீ கேட்கணும்? சும்மா இரு. பாரு இங்க பாரு தேவசேனா, இங்க அவ போய். சொல்றத கேட்காத. பாதாம் பால்ல புரோட்டீன் விட்டமின் எல்லாம் இருக்கு. இதுலயும் தான் எல்லாம் இருக்கு. நீ பாரு சொன்னா கேட்க தேவசேனா, மாட்டியா? நீ நான் சொல்றதை சொல்றத கேட்பேன். கேட்பேன். போ. பால்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. சொல்றல. ஆனா பாதாம் பால்ல ஏய், நீ நிறைய சும்மா ஃபேட் இரு. இருக்கு. அவ வாயை சொல்றதை மூடு. கேட்காத. ஐயோ, உன்னை எங்கேயாவது போக சொல்லல. தேவ சரி. வாவ், எப்படி இருக்கு இந்த பாவாடை சட்டை? சூப்பரா இருக்கு. நீ இந்த மாதிரி என் கூட வந்தா டெய்லி உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தருவேன். டெய்லி புது ட்ரெஸ்ஸா? அது மட்டும் இல்ல, டெய்லி உன்னை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போய் வளையல், தோடு, செயின், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தருவேன். பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போய் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விடுவேன். அப்படியா? ஆமா, உனக்கு டான்ஸ் கத்து தருவேன். நீ நல்லா கத்துக்கிட்டா டிவி ஷோ அப்புறம் சினிமா எல்லாத்துலயும் சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ. நீ போற இடத்துல எல்லாம் எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட ஏன் யாரும் ஆட்டோகிராஃப் வாங்கல? எல்லா திறமை இருந்தும் குடத்துல இருக்கிற விளக்கா இருக்க. சரி, அத விடு. நாம இப்ப தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கலாம், ஹோட்டலுக்கு போய் விதவிதமா சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போலாம். ஆனா அதுக்கு நீ நான் சொல்ற மாதிரி சொல்லணும். என்ன சொல்லணும்? உன்கிட்ட யாராவது யார பிடிச்சிருக்குன்னு கேட்டா உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சொல்லுவியா? குட் கேர்ள், செல்ல குட்டி. யாருன்னு கண்டுபிடிங்க. அச்சச்சோ, தெரியலையே. யார் அது? நான் தான். தேவசேனாவா? புது ட்ரெஸ் போட்டிருக்க. எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இந்த பாவாடை சட்டையில நீ தேவதை மாதிரி இருக்க. என் கண்ணை பற்றும் போல. இரு, திருஷ்டி போட்டு வைக்கிறேன். என்ன? இரு, நான் உனக்கு ஒன்னு எடுத்துட்டு வரேன். இங்க வா. இங்க உட்காரு. இப்ப வந்துடுறேன். பூவா? நல்லா இருக்கே பூவு. இங்க வா. என்ன இங்க வா. கங்கா? என்னது இது? இந்த கொலுசு நான் போட்டது. இப்ப எனக்கு சின்னதாயிடுச்சா, நீ போட்டுக்கோ அந்த கால. கங்கா, இந்த பூ சூப்பரா இருக்கு. நான் வச்சுட்டுமா? இது நாகம்மாவோடது. நாகம்மா தான் இதை வச்சுக்கணும். யார் நாகம்மா? நம்ம வீட்டுல ஒரு புத்து இருக்குல்ல, அதுல இருக்க நாகம் பேரு தான் நாகம்மா. நான் இப்ப நாகம்மாக்கு தான் பூஜை பண்ண போறேன். நீ வரியா? வரேன். வா. தா. போலாமா? வா, கையப்படி.
இப்ப போடு. ஆ. ஆ. மெதுவா. அவ ஏத்துக்க மாட்டா, அவ ஏத்துக்க மாட்டா. அவ ஒதுக்கிட்டா, அவ ஒதுக்கிட்டா. யார் அவரு? எனக்கு தெரியும். அவர் ஒரு மாதிரி. அவ ஏத்துக்க மாட்டா, ஏத்துக்க மாட்டா. சரி, நீ பூஜை பண்ணது போதும், உள்ள போய் விளையாடு. சரி. ஏத்துக்க மாட்டா. ஏன் இவர் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கறாரு? எனக்கு நல்லா ஒரு தடவை சொன்னா இவருக்கு புரியாதா? ச்சே. ஒரே ஒரு சொட்டு ரத்தம் குடுமா, இல்லேன்னு சொல்லிடாதம்மா. ஒரே ஒரு சொட்டு ரத்தம். தேவசேனா, என்ன ட்ரெஸ் இது? பட்டிக்காடு மாதிரி பாவாடை சட்டை. சிட்டில இருக்கிற பொண்ணு மாடர்னா இருக்கணும். இந்த ட்ரெஸ் கட்டிட்டு புது ட்ரெஸ் மாட்டிக்கலாமா? இங்க பாரு, எப்படி இருக்கு? இதுதான் நீ போடணும். இப்பதான் நீ சூப்பரா இருக்க. என்னது கொலுசெல்லாம்? அவுட் ஆஃப் ஃபேஷன். இங்க பாரு தேவசேனா, கொலுசெல்லாம் போடவே கூடாது. கட்டிடு. இது மட்டும் இருக்கட்டுமே. நோ நோ நோ, சேஞ்ச் பண்ணா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடணும். இது மட்டும் பார்க்க அசிங்கமா இருக்கு. கட்டிடலாம். ஓகே? இதெல்லாம் தேவையே இல்லை. வா, நம்ம போய் விளையாடலாம். என்ன மாதிரியே உன்னையும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா ஆக்குறேன் பாரு. வா போலாம். கம். எஸ், கரெக்ட். இப்போ என்னோட டர்ன். நீ த்ரோ பண்ணு. அம்மா, நான் தேவசேனாவுக்கு அழகா பாவாடை சட்டை போட்டு விட்டா அவ அத கழட்டி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. வெரி குட். ரெடியா? போடுவா. கம் ஆன், த்ரோ பண்ணு. எஸ். குழந்தை ஜாலியா விளையாடுறத பார்த்தா அந்த விளையாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போன மாதிரி தெரியுது. குட். அவ குழந்தை மனசுல இடம் பிடிச்சிருவா போல இருக்கு. அதுக்கு சான்ஸ் கொடுக்காம நீ ஏதாவது பண்ணி குழந்தைய உன் பக்கம் கவர் பண்ணி ஆகணும். சரி, ஓகே ஓகே. நாளைக்கு மாமா கூப்பிட்டு கேக்குறப்போ அந்த குழந்தை உன் பேரை தான் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய். வெரி குட். சரி, எனக்கு ஸ்டார்ட் வரேன். கம் ஆன், த்ரோ.
தேவசேனா, இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கியா? வா ஜூஸ் சாப்பிடு. இவள எனக்கு ஜூஸ் வேண்டாம், நான் விளையாடுறேன். நீங்க போடுங்கக்கா. என்னடி வேணும்னு பண்றியா? நீ எதுக்கு விளையாடுற இடத்துல வந்து நின்னுட்டு இருக்க? வந்து நின்னா அப்படிதான் அடுப்பியா? நீ எதுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டான்னு சொன்ன? நீ எதுக்கு குழந்தைக்கு நான் போட்ட ட்ரெஸ் கழட்டின? மாடர்ன் ட்ரெஸ் தான் நல்லா இருக்குமேன்னு போட்டு விட்டேன். குழந்தைக்கு பாவாடை சட்டை தான் அழகா இருந்தது. மாடர்ன் ட்ரெஸ் தான் அழகா இருந்தது. இங்க பாரு, குழந்தைக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. நீ தேவையில்லாம குறுக்க வராத. குழந்தைக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. நீ தேவையில்லாம இடைஞ்சல் பண்ணாத. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? தேவசேனா, கம் ஆன், சே சீஸ், ஸ்மைல் பண்ணுங்க. தேவசேனா வா சாப்பிடலாம். தேவசேனா, இன்னைக்கு சாந்தி சித்தியோட சாப்பிடுறேன்னு சொல்லு. நான் இன்னைக்கு சாந்தி சித்தியோட சாப்பிடுறேன். தேவசேனா, போட்டோ எடுக்கலாமா? டேய் அவன் மொடையன், நானே அந்த குழந்தை நாளைக்கு யார் பேரை சொல்ல போதுன்னு டென்ஷனா இருக்கேன். என்னம்மா டிஃபன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? என்னது? ஓ, குழந்தைக்கு ஊட்ட தேடிட்டு இருக்கியா? அந்த குழந்தை எதிர்கட்சி சாந்தியோட இருக்கு. என்னம்மா, உன்னை விட அந்த பொண்ணுகிட்ட தான் குழந்தை அதிக நேரம் இருக்கு போல. அவ என்ன மாய மந்திரம் பண்ணான்னு தெரியல. அவ கிட்டதான் குழந்தை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவளோட குழந்தை நெருக்கமா இருக்கிறத பார்த்தா நாளைக்கு அவளதான் புடிச்சிருக்குன்னு சொல்லும் போல இருக்கு. அருண் மாமாவ அவதான் கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்தா அத மாத்திக்கோங்க. அது ஒரு ப்ராப்ளம் இல்ல. உங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா. அடுத்து நாம பண்ண வேண்டியதா பண்ணணும்பா. போடுமா போடு. ஏ பிடிச்சுக்கிறியா? போடு. மாணிக்கா, மாணிக்கா. அம்மா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வாப்பா. கொண்டு வரமா. தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் வரணும் அண்ணா. சரிம்மா. போடுமா போடு. புடி. அப்பா, என்னப்பா பால் தானா வருது? டேய், சோத்துல அடிச்சா பந்து தானா தாண்டா வரும். வாடா, முதல்ல வந்த வேலையை பாரு. தேவசேனா, உட்காரு உட்காரு. பாப்பா, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பால்.
பாத்தியா எப்படி உன் பொம்மைய கத்தியில குத்தி இருக்கேன். நாளைக்கு உன் தாத்தா உன்னை கூப்பிட்டு உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும்? உன் மனசுல நீ யார நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். கிண்டலா? மாயாவைத்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்லல, இந்த பொம்மைய குத்துன மாதிரியே உங்க அப்பாவை குத்திடுவான். உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னா நீ மாயாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சொல்லுவியா? குட் கேர்ள், குட் கேர்ள். வாடா.